இந்த உள்ள குத்துற சேஃப்டி பின் உங்களுக்கு டக்குன்னு ரிமூவ் ஆயிடுதுன்னா ப்ராப்பர் அண்ட் டைட்டா எப்படி சேஃப்டி பின்னை வந்து செக்யூர் பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். ஹிப் ப்ளீட்ல வர ஃபர்ஸ்ட் பார்டரை நல்லா டைட்டன் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்டர் உங்களுக்கு கிளியரா தெரியணும்னா கண்டிப்பா உங்க வயிறுக்கு மேல ஸ்லாண்டிங்கா கொண்டு வந்துக்கோங்க. இப்போ நம்ம சேஃப்டி பின்னை எந்த டைரக்ஷன்ல பின் பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். எப்பவுமே ஷார்ப்பனா இருக்கிறது வெளியில வர மாதிரி தான் பின் பண்ணணும். ரொம்ப ஷார்ப்பனா இருக்கிறது வந்துட்டு கண்டிப்பா உள்ள வர மாதிரி டைரக்ஷன்ல நீங்க பின் பண்ணீங்கன்னா உங்களோட பாடியில அது கண்டிப்பா குத்திக்க சான்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம டக்குன்னு உங்களுக்கு ஓப்பனும் ஆயிடும். நான் சொன்ன மாதிரி இந்த டைரக்ஷன்ல நீங்க பின் பண்ணீங்கன்னா உங்களோட ப்ளீட்ஸ் எல்லாமே டைட்டனா இருக்கும், லூசனும் ஆகாது. அண்ட் அதே மாதிரி ஓப்பன் ஆகி உங்க ஸ்கின்லயும் குத்தாம இருக்கும். உங்க ப்ளீட்ஸ் லூஸ் ஆகும் ஆகாது, டைட்டாவும் இருக்கும். இப்ப நம்ம ப்ளீட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களோட சைட் ப்ளீட்டை கொஞ்சம் கொஞ்சமா நீங்க நான் பண்ற மாதிரி ஃபோல்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா 2ல இருந்து 4 ப்ளீட்ஸ் வரைக்குமே நீங்க கிரியேட் பண்ண முடியும். என்னோட சாரி ஹைட்டுக்கு ஏத்த மாதிரி 2 to 3 ப்ளீட்ஸ் கிட்ட எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எத்தனை ப்ளீட்ஸ் வேணுமோ நீங்க அதுக்கேற்ற மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். ஆனா இந்த ப்ளீட்ஸ் எல்லாமே நல்லா லாங் லாஸ்டிங்கா இருக்கிறதுக்கு ஒரு மடிப்பு கூட விடாம எல்லாத்தையுமே சேர்த்து பிடிச்சு வச்சு பின் பண்ணணும். பின் பண்ணும் போது கொஞ்சம் பெரிய பின்னா நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க கண்டிப்பா வந்துட்டு சாரி ட்ரே பண்ணதுக்கு அப்புறம் மூவ் பண்ணும் போதோ இல்ல கீழே உட்காரும் போதோ கண்டிப்பா உங்களுக்கு அந்த பின் வந்து ரிமூவ் ஆகாம இருக்கும். பின் பண்ணும் போது மறக்காம உங்க இன்ஸ்கர்ட்டை பிடிச்சு வச்சுட்டு பின் பண்ணுங்க. உள் சுத்துல பின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க ப்ளீட்ஸ் எல்லாமே லூசன் ஆயிடும். அதே மாதிரி ஸ்ட்ரக்சராகவும் இருக்காது. இப்ப நான் சொன்ன டைரக்ஷன்ல நீங்க பின் பண்ணீங்கன்னா அது உங்க ஸ்கின்லயுமே குத்தாது. கரெக்டா நீங்க ப்ளீட்ஸையுமே கேதர் பண்ணிட முடியும், டைட்டாவும் பின் பண்ண முடியும். ஸோ நீங்க சாரி கட்டின அவுட்புட்டுமே நல்ல ஒரு ஸ்ட்ரக்சராகவும் இருக்கும். என்னோட ப்ளீட்ஸ்ல குத்திருக்க இந்த சேஃப்டி பின் பாருங்க, நல்ல ஸ்பேஷியஸா இருக்கு. இந்த மாதிரி ஃபிளெக்சிபிளா இருந்தாதான் உங்களோட ப்ளீட்ஸுமே நல்லா லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும், பர்ஃபெக்ட் அண்ட் டைட்டாகவும் இருக்கும். இந்த டெக்னிக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும்.